வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கிரீனிங்கர்ஸ். இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்போம். பார்ட் 1 ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக வர்ற ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் ஏஇ அண்ட் ஜேடிஓக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அது என்ன ரிவிஷன் கிளாஸ்னால், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ரிவிஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா மேக்ஸிமம் மேஜராக ஃபார்முலாஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தியரி கொஞ்சம், முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்ஸ் தான். ஓகே, இப்போலாம் ரீசெண்டாக நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் 2024 கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமில் மேக்ஸிமம் நமக்கு வந்து எல்லா டாப்பிக்கில் இருந்தும் சம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, ப்ராப்ளம் தான் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பூஸ்டப் பண்ணுற விதமாக நம்ம டேப் மூலமாக அது ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து எவ்ரி மார்னிங் வந்து ஒரு 8 AM வந்து உங்களுக்கு வந்து லைவாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 14, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டே 13 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டே 13, ஸோ டே 13 வரை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டே 14 அப்படின்னு. ஓகே, டே 14ல் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் 2. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனலில் நீங்கள் டெலகிராமில் போயிட்டு டேப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, அந்த டெலகிராம் சேனலில் எவ்ரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 PM அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எவ்ரி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 AMல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். ஓகே, அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகல உங்களுக்கு தேவையான டவுட் ஏதாச்சும் இருந்தால் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து அதோட கண்டென்ட்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி டே 13 வரைக்கும் உண்டான வீடியோ டேப் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஏஇ ரிவிஷன் கிளாஸ் அப்படின்ற இதில் இருக்குது. ஸோ எல்லா வீடியும் அதில் இருக்குது. பார்க்காதவங்க, டெஸ்ட் எழுதவங்க டெஸ்ட் எழுதி அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டே 14 வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 days தான் இருக்கும். ஓகேவா? 18 days, 10ஆம் தேதி நமக்கு வந்து எக்ஸாமில். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் எடுத்துகிட்டு வரமா தான் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜியோடெக் பார்ட் 1, அதாவது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஃபவுண்டேஷன் பார்த்துருப்போம், சாயில் 2ல் உள்ள எல்லா கண்டென்ட்டையும் பார்த்துருப்போம், சாயில் 1ல் உள்ள கண்டென்ட் பார்த்துருப்போம். ஸோ இதில் நம்ம பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தியரி கண்டென்ட் தான், ப்ளஸ் அதில் உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட், வேலிடான பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க இருக்கோம். ஓகே, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு ஜியோ டெக்னிக்கல் 1 பார்க்கலைன்னா வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? பார்த்துட்டு நீங்கள் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். அதனால் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சாயில் இன் விச் சம் ஆஃப் தி இன்டர்மீடியேட் சைஸ் பார்ட்டிகிள் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. என்ன திடீர்னு சாயில் ஆஃப் தி சம் இன்டர்மீடியேட் பாயிண்ட் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்ற கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாயில் வந்து என்ன அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு நேம் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கான். அது என்ன அப்படின்றதான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஓகே, அது வந்து யூனிஃபார்ம் சாயிலாக இருக்கலாம், வெல் கிரேடர், கோர்ஸ் கிரேடு, ஸ்கிப் கிரேடு அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாமே இருக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் மேட்ச் பண்ணால் நமக்கு ஈஸியாக மேட்ச் ஆகிரும். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்சியல் சைஸ் ஆஃப், ஓகே, பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பேட்டர்னில் இருந்தால் நமக்கு வந்துருக்கு. ஓகே, பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டாப்பிக்லேருந்து இந்த இது கவர் ஆகிருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து D10 அது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, அந்த ரிலேஷனை வச்சு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து இந்த கிரேடு என்னென்ன சாயில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, T10, D20, T40, T50 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு ஏ லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் இருக்கா, இப்படி இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் நமக்கு வந்துருக்கு. ஓகே, அப்போ இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னை நம்ம வந்து ஸ்கிப் கிரேடட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் வந்து சாயில் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதான் நமக்கு வந்து கேட்குறாங்க கொஸ்டினில், மிஸ்ஸிங் ஆஃப் தி சாயில் அப்படின்றது. ஓகே, இது வந்து ஸ்கிப் கிரேடட் சாயில் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸ்கிப் கிரேடட் சாயில் இல்லைன்னா ஸ்கிப் கிரேடர் அல்லது கேப் கிரேடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கேப் கிரேடர் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். யூனிஃபார்மாக இப்படி ஒரு சாயில் இருக்குன்னா அது மட்டும் தான் யூனிஃபார்ம் சாயில். இது வந்து ஆல் சைஸுக்குமே மேட்ச் ஆகும் யூனிஃபார்ம் சாயில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாயில் இருக்குது, எல்லா டைப்புக்குமே மேட்ச் ஆகிற சாயில்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கடாக இருக்கட்டும், இல்லை கிளேயாக இருக்கட்டும், சாண்டியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து கிராவல் எல்லாருக்குமே இருக்கட்டும், அந்த டைப் ஆஃப் யூஸ் ஆகிற சாயிலை வந்து இந்த கர்வ் ஷேப்பில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து தேர்ட் பார்ட்டாக வச்சுங்க. ஓகே, யூனிஃபார்ம்னா நமக்கு எல்லாருமே தெரியும். யூனிஃபார்ம் நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயே படிச்சிருவோம் பார்த்தீங்களா, யூனிஃபார்ம் ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஸ்டெடி ஃப்ளோ, அன்ஸ்டெடி ஃப்ளோ அப்படி படுத்துருக்கோம்ல. ஸோ அந்த கான்செப்ட்லாம் இது கேட்குறாங்க. யூனிஃபார்ம்னா சேம் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும். ஆல் டைப் ஆஃப்னா எல்லாத்துக்குமே நமக்கு சூட் ஆகுறது தெரியும். ஓகே, இப்போ யூனிஃபார்ம்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கிரைன்ட் சாயில், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, சம் டைப் ஆஃப் மிஸ்ஸிங் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து டெல்லி தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். யூனிஃபார்ம் சாயில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, வெல் கிரேடட் சாயில். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் சாயிலுக்கு வந்து சூட் ஆகும். ஓகே, வெல் கிரேடட் சாயில் பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் சாயிலுக்கு வந்து சூட் ஆகும். ஆல் டைப் ஆஃப் சாயில். அதுக்கடுத்துனா கோர்ஸ் கிரைன்ட் சாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம் அமௌண்ட் ஆஃப் வந்து D10 இந்த மாதிரி சாயிலுக்கும் D50 அந்த மாதிரி சாயிலுக்கும் ஒரு பர்டிகுலேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. அதனால தான் கோர்ஸ் கிரைன்ட் சாயில். இது வந்து பார்த்தீங்கன்னா கொகோசன் லெஸ் சாயில் வரும். இது என்னென்ன சாயிலுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா D10, T30, D60. ஓகேவா, இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. ஓகே, கோர்ஸ் கிரைன்ட் சாயில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் சாயிலுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னா இந்தந்த கிரேடுக்கு வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்ற சொல்லிடுறாங்க. அப்போ நமக்கு கேட்ட கேள்விப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி தான் நமக்கு கரெக்ட். ஏன்னா சம் பார்ட்டிகல் ஆர் மிஸ்ஸிங், இந்த சாயில் வந்து என்னது ஸ்கிப் கிரேட் ஆர் கேப் கிரேட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த டயக்ராம் மேட்ச் பண்ணி நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே வருது. ஓகேவா, ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். In a soil, okay, in a soil specimen 70% of the particle, okay, in a soil oda specimen வந்து 70% of the particle வந்து கொடுத்திருக்காங்க. are passing through 4.5 mm அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே, are passing through 4.5 mm sieves. IS sieves எல்லாருமே தெரியும். 4.5 mm ல எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாஸ் ஆகும் அப்படின்ற நம்ம சொல்லியிருப்போம். அப்போ 4.5 mm sieve கொடுத்துட்டாங்க. ISC வந்து 4% ஆஃப் பார்ட்டிகல் வந்து மறுபடியும் 75 மைக்ரானில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத கண்டென்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க, உங்களை குழப்பறதுக்காண்டியே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நமக்கு தேவையான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர், அதை வச்சு நம்ம ஃபார்முலா T30 D60 அதோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, அதில் தான் நமக்கு இப்போ இதுலேருந்து தான் நமக்கு கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இன் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து 8 கொடுத்துட்டாங்க. ஓகே, CU வந்து 8 கொடுத்துட்டாங்க. சிஏ பொறுத்தவரைக்கும் 8 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர், ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா சிசி வந்து நமக்கு என்ன 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அஸ் பர் ஐஎஸ் கோட் படி த கிளாஸிஃபிகேஷன், இந்த சாயில் வந்து கிளாஸிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன சாயில் அப்படின்றத நான் பின்னால் சொல்கிறேன். ஓகே, அந்த ஆன்சர் வரையில் சொல்கிறேன். ஸோ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா CU. ஓகே, நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா CU எல்லாருக்குமே தெரியும். அதோட ஃபார்முலா D60/D10. சிசியை பொறுத்த வரைக்கும் T30² divided by D60 into T10. ஓகே, இதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வச்சா நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம், லாஸ்ட் வீடியோவில். ஸோ இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு ரிலேஷன் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா, அதாவது கிரேட்டர் ஆர் 4 அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிராவல், கிரேட்டர் ஆர் 6 அப்படின்னா அது வந்து சாண்டு. ஓகே, CU நம்ம பொறுத்த வரைக்கும். அப்போ கிரேட்டர் ஆர் 6 தான் நமக்கு கொடுத்துருவாங்க. சியோட வேல்யூ வந்து நமக்கு 8 கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ சாண்டு தான் நமக்கு வரும். ஓகே, இதே நமக்கு 4 கொடுத்துருந்தா நமக்கு வந்து என்ன வந்துருக்கும், கிராவல் அப்படின்றது நமக்கு வந்துருக்கும். ஓகே, இப்போ சிசியோட வேல்யூ 1லேருந்து 3 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து வெல் கிரேடர் சாயில் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஓகே, வெல் கிரேடர் சாயில் அது எல்லாருக்குமே தெரியும். வெல் கிரேடர் சாயில் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. அப்போ சிசி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தான் இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் சாயிலுக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்றத ஒரு ஆப்ஷனை கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன சார் SP, GP அது மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களே, ஜிகாபைட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரண்டன் போலீஸா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும், நியூவாக பார்க்குறோன்னு தோணும். பட் இருந்தாலும் இது SP அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு மீனிங் இருக்குங்க. ஓகேவா, இது பாருங்களேன், எஸ்னா சாண்டு, Pனா பூவர், பூர்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா Gனா வந்து கிராவல். அதுக்கடுத்து பாருங்க Wனா வெல் கிரேடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இல்லை Wனா வெல் கிரேடர், அப்புறம் மறுபடியும் Wனா வெல் கிரேடர் நமக்கு தெரியும். இதே இது M அப்படின்னு கொடுத்துனாங்கன்னா SM அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தா சில்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி படித்த எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த பேட்டர்னில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, CU 8 அப்படின்னா நமக்கு வந்து கிரேட்டர் ஆர் 6 தான் வந்திருக்கு. ஏன்னா
ஆறுக்கு மேலே தாண்டி போயிடுச்சுன்னா அது வந்து சாண்டில் தான் சேரும். அப்போ எஸ் எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல வருமா இல்லை இந்த இடத்துல வருமா அப்படின்றதான் நமக்கு தேவை. இந்த 2 ஆப்ஷன் நமக்கு வராது. ஓகேவா? அப்போ எஸ் அப்படின்னா நமக்கு என்ன சாண்ட் அப்படின்னா இப்போ பூவரா வெல் கிரேடா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், சிசியோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துட்டாங்க. அப்போ 1லேருந்து 3 வரைக்கும் நமக்கு இருந்தால் அது வந்து என்னது வெல் கிரேடர் சாயில் அப்படின்ற நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ இது நமக்கு என்னது வெல் கிரேடர் சாயில். அப்போ ஆப்ஷன் என்ன வரும், பூவர் வருமா வெல் கிரேட் வருமா? ஆப்ஷன் சென்னை தான் நமக்கு வரும். ஓகேவா? அதான், அதாவது வெல் கிரேடர் ஆஃப் தி சாண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சாண்டோட வெல் கிரேடர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாண்டோட வெல் கிரேடர் அப்படின்னு சாயில் அப்படின்ற சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து எஸ்டபிள்னா வெல் கிரேடர் சாண்டு என்ன வேணாலும் அந்த மாதிரி மாற்றி சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூவர்லி கிரேடர் சாண்டு, ஜிபி அப்படின்னா பூவர்லி கிரேடர் சாண்டு அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். பூவர்லி கிராவல் சாண்ட், ஓகே, பூவர்லி கிரேட் ஆஃப் கிராவல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதோட கண்டென்ட்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த இது மெயினாக நம்ம தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நமக்கு ஆப்ஷன் எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு சென்னை. இந்த இதுவரை தேவையில்லாத நம்ம கண்டென்ட், அதாவது கொஸ்டினில் இதுவரை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குழப்பறதுக்கானே கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை என்ன டைப் ஆஃப் சாயில் தான் நம்ம கொடுத்துருவாங்க. ஆப்ஷனை பார்த்தே நம்ம வந்து தெரிஞ்சிடலாம். ஓகே, ஆப்ஷன் பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, அதுக்கு ஆப்ஷன் சென்னை நம்ம பார்த்தாச்சு. தேர்டு பாருங்களேன், ஸ்டோக்ஸ் லா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸ்டோக்ஸ் லா வேலிட் ஒன்லி ஆஃப் தி சைஸ் ஆஃப் பார்ட்டிகல் அப்படின்ற கேட்குறாங்க. ஓகே, ஸ்டோக்ஸ் லா வேலிட் ஆஃப் தி ஒன்லி சைஸ் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், சிம்பிள் கொஸ்டின் தான். அதாவது வி ஸ்டோக்ஸ் லாவோட வந்து வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டி ஸ்கொயர் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகே, வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி ஸ்கொயர் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, v is equal to 18d square அப்படின்ற நம்ம ஃபார்முலா இருக்குது. 18d square காமா எஸ் மைனஸ் காமா டபிள்யூ டிவைடட் பை மியூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, இது வந்து அதோட ஃபார்முலா, ஸ்டோக்ஸ் லாவோட ஃபார்முலா. ஸோ எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வெயிட்டு, இது சேச்சுரேஷன் வெயிட்டு. நமக்கு வந்து மியூ வந்து டைனமிக் விஸ்காசிட்டி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா டயா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதான் வி ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டயா அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ்லாம் எதுக்கு வேலிட் அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது ஒன் ஸ்டோக்ஸ் என்ன, ஒன் பாய்ஸ் என்னன்னு நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். ஓகே, எஃப்எம்ல படிச்சிருப்போம். ஸோ அந்த கண்டென்ட்டில் தான் ஸ்டோக்ஸில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன பார்ட்டிக்கல் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, என்ன பார்ட்டிக்கல் பாருன்னா 0.2 mm டு 0.0002 mm அப்படின்ற சொல்லலாம். ஓகே, இந்த mm வந்து நம்ம மைக்ரான் மாற்றிக்கலாம். அதை வந்து 0.2 மைக்ரான், இது இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து சென்னை. ஓகே, ஸ்டோக்ஸில் வேலிட் த சைஸ் ஆஃப் பார்ட்டிக்கல், அதோட ஃபார்முலா தெரிஞ்சுங்க, வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி ஸ்கொயர். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 0.2 மைக்ரான் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா எல்லாமே முக்கியன்றீங்க, முக்கியமான கொஸ்டின் தான் எடுத்தே போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, நல்லா மைண்டில் வச்சுக்கணும், அதனால சொல்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அது அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோக்ஸ்லால் அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. வி வந்து 902 டி ஸ்கொயர் அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, வியோட ஸ்டோக்ஸ்லாவோட வேல்யூ வந்து 902 டி ஸ்கொயர் அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட் அப்படின்றா இதுதான் மெயினான விஷயம். ஸோ உன்னத தன்மையாக அப்ராக்சிமேட் ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு டேட்டா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 902 டி ஸ்கொயர் அப்படின்ற நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டில் வந்து ஃபைனாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ட்ரையில் வந்து கொகசன் லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, வெட் சாயில், ட்ரை சாயில். ஓகே, அது எல்லாருக்குமே தெரியும். வெட்னா என்ன, கிளே கண்டென்ட் தான். ட்ரை சாயில்னா என்ன, சாண்டு, கிராவல், கொகசன் லெஸ், கொகசிவ். ஸோ இது வந்து என்னென்ன மைக்ரானில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 மைக்ரானில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 75 மைக்ரான் சைஸில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகும் அப்படின்ற நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது மைக்ரான்னு சொல்லலாம். மியூன்றது டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எல்லாருக்குமே தெரியும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சிருப்பீங்க, அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த டேட்டாவே நீங்கள் நோட் பண்ணிங்க. ஓகே, வெட்டு, ட்ரை, அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ அதுக்கு ஆப்ஷன் என்ன வரும், சி தேர்ட் கொஸ்டினுக்கு. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது இந்த டயக்ராம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபோர்த் கொஸ்டின். ஓகே, இது என்ன கேட்குறாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் பிளாஸ்டிசிட்டி கேரக்டர் ஆஃப் தி கிளாசிஃபைடு கிரைண்ட் சாயில் சோன் இன் தி ஃபிகர் அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஓகே, சோன் இன் தி ஃபிகர். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எக்ஸ் இடத்துல என்ன வரும் அப்படின்ற கேட்குறாங்க. ஓகே, தி ஸ்டாண்டர்ட் பிளாஸ்டிசிட்டி. ஓகே, பிளாஸ்டிசிட்டினா ஐபி தான் சொல்கிறாங்க. ஓகே, அதாவது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், லிக்விடிட்டி லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் நம்ம படிச்சிருக்கோமா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் இதோட டேட்டாஸுமே நமக்கு தெரியணும். ஓகே, ஐபிக்கும் ஐசிக்கும் ஐஎலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்.
அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத நமக்கு டேட்டா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிஐ கொடுத்துட்டாங்க, இது லிக்விடிட்டி லிமிட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே கிளே. ஓகே, மேலே இருக்கிற எல்லாமே கிளே, கீழே இருக்கிற எல்லாமே ஸ்லிட்டு. ஓகே, கீழே இருக்கிற எல்லாமே ஸ்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஐபி 0.75 மைனஸ் WL மைனஸ் 20 அப்படின்ற வரும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐபி டிவைடட் பை எல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஐபி = 0.73, ஐபி = 0.73 இன்ட்டு WL மைனஸ் 20. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ லைன் அப்படின்ற ஒரு ஃபார்முலா. ஓகே, ஏ லைன் அதோட ஃபார்முலா. அதாவது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதோட ஏ லைன். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல வர்றதுல இதில் எது மேட்ச் ஆகுது அப்படின்றது நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ மேலே இருக்கிறது, அதாவது ஏ லைனுக்கு அபோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளேவும், ஏ லைனுக்கு பிலோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சில்ட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சில்ட்டும் சொல்லலாம், இல்லை ஆர்கானிக் சாயில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆர்கானிக் சாயில், இன்ஆர்கானிக் சாயில். ஆர்கானிக் சாயில் எப்பொழுதுமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இன்ஆர்கானிக் சாயில் இருக்குல்ல, அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக்னா எல்லாருமே தெரியும், அதில் பயோ அப்படின்றது உங்களுக்கு சேர்ந்து வந்துடுதுல. ஸோ அதனால் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, உயிரற்ற பொருள் அப்படின்னா இன்ஆர்கானிக் அப்படின்ற நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ அபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலைனுக்கு அபோனா கிளே, ஏலைனுக்கு பிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிட்டு அல்லது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎல், அதாவது சிஎல்னா லோனா கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து இன்டர்மீடியட், இது வந்து ஹை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ இன்டர்மீடியட் கம்ப்ரஸபிலிட்டி, கிளே லோ இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, இல்லை டஸ் நாட் மெட்டீரியல் எக்ஸ் அப்படின்ற கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பெருசாக இருக்குது. ஓகே, இதில் சில்ட் ஆஃப் லோ பிளாஸ்டிசிட்டி, கை பிளாஸ்டிசிட்டி, மீடியம் பிளாஸ்டிசிட்டி, இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ன்ற இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சிஎல்னா கிளேயோட லோ கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கிளே லோ கம்ப்ரஸபிலிட்டி, சிஐ கிளே லோ இன்டர்மீடியட் கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச். ஓகே, கிளே லோ கிடையாது, கிளே ஹை கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்றது நமக்கு வந்து சொல்லலாம். ஓகே, அப்போ எல்லுனா லோ, ஐனா இன்டர்மீடியட், ஹைனா ஹச். ஓகே, எதனால இது சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியம், இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது வந்து ஏ லைன் ஃபார்முலா. அதுக்கடுத்து யூ லைன் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஐபி அப்படின்றது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தா எஸ் சில்ட்டி சொன்னல, இது அதே மாதிரி தான், எஸ் எல் எஸ்ஐ எஸ்ஹெச். ஓகே, எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்டர்மீடியட், ஹை, அதுக்கடுத்து லோ. இது வந்து எஸ் அல்லது ஓஐ ஓஎல் ஓஹெச் அப்படின்னு. ஏன்னா ஆர்கானிக் சாயில் தானே, சில்ட்டு அல்லது ஆர்கானிக் இப்படி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா நமக்கு எஸ் கொடுக்கலையே, ஓஎல் கொடுத்துருவாங்களே அப்படின்னு பார்க்கக்கூடாது. சில்ட்டு அல்லது ஆர்கானிக் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு எக்ஸில் என்ன இருக்குது, அதாவது கிளே இன்டர்மீடியட் கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லலாம், எதனால சொல்லலாம், கம்ப்ரஸபிலிட்டி. ஓகே, அது பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நமக்கு இந்த எக்ஸ்ன்ற இடத்துல என்ன வருது, இந்த ஆப்ஷனில் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். லோ வருது, வராது. ஹை வராது. சாயில் மீடியமும் வராது. ஓகே, மீடியம்ன்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஆர்கானிக் சாயில்னா கீழே வந்துடும், ஸ்லிட்டு. ஓகே, மீடியம்னா இன்டர்மீடியட் தான் சொல்கிறாங்க. ஓகேவா, பிளாஸ்டிசிட்டி. அப்போ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளே சில்ட் இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி ஆப்ஷன் டெல்லி தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, திரும்ப கூட வீடியோ ரிவைன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஏ லைன் டயக்ராம் அப்படின்றது ஐபி பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூ லைன் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. யூ லைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐபி = 0.9 WL - 8. இந்த ஃபார்முலாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா யூ லைன், இது பார்த்தீங்கன்னா யூ லைன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, யூ லைன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏ லைன் ஃபார்முலா 0.73 × WL - 20. நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஏ லைனோட ஃபார்முலா. அப்போ நமக்கு என்ன கேட்டகரி, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க, சில்ட்டு ஹை பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லணும், இல்லைனா ஆர்கானிக் ஹை பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற நீங்கள் சொல்லணும். இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துருந்தா. ஓகேவா, அப்போ இந்த லைனுக்கு பேர் ஏ லைன். ஓகேவா, ஒரு ஏ லைன். இந்த லைனுக்கு பேர் வந்து ஏ லைன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஆப்ஷன், இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணி பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் நம்ம சம் பார்ப்போம். இதில் ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணுவோம். ஓகே, சம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதாவது ஸ்லிட்டுனா உங்களுக்கு வந்து 0.075 mm, ஸ்லிட்டில் 0.075 mm to 0.002
mm அப்படின்னு சொல்லலாம், இல்லை மைக்ரான் கூட சொல்லிக்கலாம். இது சில்ட்டு. கிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசனார் 0.002 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து லெசனார் 0.002, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ லைனில் பார்த்தீங்கன்னா அபோவ் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஒரு 35 அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 20, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டயராமில் கொடுத்துருப்பாங்களே 35, 50. ஓகே, அந்த லைன்லேயே கொடுத்துருப்பாங்க 20, 35, 50. இப்போ நம்ம அந்த 35 எடுத்துக்கலாம். இதை வந்து ஏ லைன் ஃபார்ம்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஐபிசி கோட்டு 0.73 இன்ட்டு டபிள்யூஎலுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன போடுறேன், 35 போடுறேன். 35, 20, 15 வந்துடும். அப்போ 0.73 இன்ட்டு 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அதான் வந்து ஐபியோட வேல்யூ, அந்த ஏ லைனோட வேல்யூவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது சம் மெத்தட். திடீர்னு நம்ம 20 கேட்டால் அந்த இடத்துல டபிள்யூஎல் வரத்துல 20 போடணும். 50 கேட்டால் நம்ம அந்த இடத்துல 50 போடணும். ஓகே, அப்போ 35 அதாவது லெசனார் 20 லெசனார் 35டா இன்டர்மீடியட்டில் இருக்கும். கிரேட்டனார் 50னா ஹையில் இருக்கும். லெசனார் 20 அப்படின்னா லோவில் இருக்கும். ஓகே, ஸோ அது நீ நான் வச்சுக்கணும். வேல்யூ படி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ரொம்ப முக்கியமானது. எதனால் திரும்ப நான் சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஏ லைன் அப்படின்றது டயராம் கொடுத்து கேட்கலாம், இல்லை ஃபார்முலா கொடுத்து அதோட டேட்டாஸ் கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா, அந்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்சியலி சேச்சுரேட்டட் சாயில் சாம்பிள் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் தி 3 phase டயராம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்சியலி சேச்சுரேட்டட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஃபிகரில் இருக்குன்னா 3 phase டயராம், ஏரு, வாட்டர், சாலிட். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா 3 phase டயராம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். பார்சியலி சேச்சுரேட்டட் சாயில் வந்து நமக்கு வந்து 3 phase டயராமில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தி சப்மர்ஜ்டு டென்சிட்டி காமா டேஷ் கொடுத்துட்டாங்க, காமா டேஷ். ஸோ இந்த நொட்டேஷன்லாம் டக்குன்னு உங்களுக்கு எடுக்க தெரியணும். ஓகே, ஆஃப் சாயில் சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு சேச்சுரேட்டட் டென்சிட்டி டிவைடட் பை, ஓகே, சேச்சுரேட்டட் டென்சிட்டி டிவைடட் பை வாட்டர் கண்டென்ட் ஆஃப் தி எக்ஸ்பிரஸர் அப்படின்ற கொடுத்துட்டாங்க. ஓகே, 1 + வாட்டர் கண்டென்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். காமா டேஷ் வந்து காமா சேட்டு இன்ட்டு காமா டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருந்தா, இங்கே மல்டிபிள் அப்படின்னு கொடுத்துருந்தா நமக்கு என்ன கிடச்சிருக்கும், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தா இந்த இது நமக்கு கரெக்டாக வந்துருக்கும். அப்படி இருந்து 1+ நமக்கு வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்படின்னா இதுக்கு என்ன வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடச்சிருக்கும், G-1 இன்ட்டு காமா டபிள்யூ. ஓகே, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காமா டேஷ் ஈக்குவல் டு G-1 இன்ட்டு காமா டபிள்யூ 1 + E அப்படின்னு. ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், வாட்டர் கண்டென்ட் போல தான் வாய்ட் ரேஷியோன்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, வாய்ட் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக இருந்திருக்கும். E அதான் இந்த ஃபார்முலாவை தான் அவங்க டெரைவ் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்படியுமே நமக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். ஓகே, இப்படியுமே நமக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். ஸோ இதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகே, ரொம்ப இப்போ எந்த மாதிரி கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு டெரிவேஷன் ஒரு ஃபார்முலாவை டெரிவேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இது மைனூட்டாக நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே, நான் கூட வாசிக்கும் போது கரெக்டு தானே அப்படின்னு பார்த்தா வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. காமா டபிள்யூ கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் எதுக்கு 1+ அப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி திரும்ப ரீவைண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவும் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, எதனால் G-1 அப்படின்னா E வேல்யூ வந்து நமக்கு வந்து 0 ஆயிரும். ஓகே, அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து நமக்கு என்ன காமா சேச்சுரேட்டட் மைனஸ் காமா டபிள்யூ வந்துடும். அப்போ காமா சேட்டோட ஃபார்முலா உள்ள தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணி வரல கிடைக்கும். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, அப்போ இதுக்கு வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. தேர்ட் பாருங்க, வாய்ட் ரேஷியோ ஆஃப் தி சாயில் சாம்பிள் டிஃபைன் அஸ் தி ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் சாலிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஈஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட். ஓகே, இந்த ஃபார்முலாவை தான் டெரிவேஷனாக கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ நமக்கு 1, 3 தான் கரெக்டு, 2 வந்து தவறு. ஆப்ஷன் பாம்பே. ஓகேவா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு 6வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ ரொம்ப கொஞ்சம் பெருசாக வந்து அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், டைப் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கலாம். ஸோ இது அந்தந்த நேம் ஆஃப் தி பர்சன் அவங்களோட ஃபீல்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் நமக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஸ்டோக்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்டோக்ஸ் என்னது, வெலாசிட்டிக்கு நமக்கு நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, வெலாசிட்டிக்கு நம்ம நோட் பண்ணிக்கோம், ரொம்ப முக்கியம். வெலாசிட்டி ஆஃப் தி செட்டிங் பார்ட்டிகல்ஸ் அப்படின்ற கொடுத்துட்டோம். VC = 1/18 × d², அந்த மாதிரி காமா S மைனஸ் காமா W டிவைட் பை மியூ அப்படின்னு நான் பார்த்தோம்ல. ஸோ அந்த தான் நான் சொல்கிறேன். டார்சி அதை நான் பார்த்துருக்கோம். டார்சி பாய்ஸ்கியூ அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. டார்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா I வரும். ஓகே,
V இன்ட்டு I அப்படின்ற நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு D அப்படின்ற நம்ம சொல்லலாம். ஓகே, அட்டபர்ஸ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிசிட்டியோட சேர்ந்தது. இது அட்டபர்ஸ் லிமிட். நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி பிளாஸ்டிசிட்டி அதாவது IC அந்த வேல்யூட சேர்ந்தது. கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் அப்படின்ற சேர்ந்தது. அப்போ அட்டபர்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்டில் தான் வரும். கன்சிஸ்டன்சி அந்த கீ கிடச்சிருச்சா? ஓகே, டார்சி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும்? ஃப்ளோ த்ரூ கேபிலரியா உங்களுக்கு என்ன வரும்? டார்சி அப்படின்ற பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் மேட்ச் பண்ணலாம். 5 எந்த இடத்துல இருக்குது? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போனா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வரும். ஸோ பாருங்கள் 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸுக்கு 5, டார்சிக்கு வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் வருவோம். டார்சி லா யூஸ் பண்ணி நம்ம படிச்சிருக்கோம்ல. அது பார்த்தீங்கன்னா கேசி கோட்டு K இன்ட்டு I இன்ட்டு A அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. QC கோட்டு டார்சி லா. இல்லை பார்த்தீங்கன்னா QC கோட்டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு படிச்சிருக்கோம். லாஸ்ட் சம்லாம் நான் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாய்ஸ்விலி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ த்ரோ கேபிலரி அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ஃப்ளோ த்ரோ கேபிலரி. அப்போ இந்த கேபிலரிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு பார்த்துருவோமா? கேபிலரிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 4 சிக்மான்னு நமக்கு வரும். ஓகே, 4 சிக்மா காஸ் தீட்டா ரோ ஜி டி. 4 சிக்மா காஸ் தீட்டா ரோ ஜி டி. ஓகேவா? ஸோ இது வந்து கேபிலரியோட ஃபார்முலா. இதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் ஆலன் கேசன் ஃபார்முலா யூஸ்டு ஃபார் ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. ஓகே, பெர்மியபிலிட்டியிலேருந்து ஆலன் கேசன் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருமே ஆலன் கேசன் அப்படின்னு கொடுத்துறனால ஈஸியாக நீங்கள் எந்த இதில் மேட்ச் பண்ணுவீங்க? KC CD அப்படின்றத நம்ம மேட்ச் பண்ணலாம். ஓகே, K அப்படின்றது பெர்மியபிலிட்டி, C வந்து சேஃப் ஃபேக்டர் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, C வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபேக்டர். அதுக்கடுத்து சைஸை பொறுத்து தான் அது வந்து மாறுபடும். ஓகே, ஒன்லி பார்த்தீங்கன்னா சைஸ் தான், ஒன்லி வந்து சைஸ் தான் வரும். ஓகே, C அப்படின்றது சேஃப் ஃபேக்டர். அப்போ சேஃப்னா அதுலேயே வந்துச்சு பார்த்தா சேஃப் ஃபேக்டர். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமில் படிச்சிருக்கோமா? டைமண்டுக்கு என்ன வரும்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SC ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ILDயில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, டைமண்டுக்கு என்ன வரும்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும்? அதோட சேஃப் ஃபேக்டர் என்ன அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த கான்செப்ட்டில் இதுலேயும் கொண்டு வராங்க சேஃப் ஃபேக்டர் அப்படின்றத. D10 அப்படின்றது சைஸு. D10 அப்படின்றது சைஸ். ஓகேவா? டயாவோட சைஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ K அப்படின்றது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கெட்டு. K அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கெட் பெர்மியபிலிட்டி, ஃபாலிங் கெட் பெர்மியபிலிட்டி அந்த டாப்பிக்கில் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, K அப்படின்றத கண்டுபிடிங்க. நமக்கு லாஸ்ட்டு சம்மில் கூட இருக்குல்ல. ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஆலன் கேசன் ஃபார்முலாவுக்கு வந்து ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டு. ஓகே, 8வது பாருங்கள். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எஃபெக்டிவ் ப்ரெஷர்? ஓகே, எஃபெக்டிவ் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. நமக்கு எஃபெக்டிவ் ப்ரெஷர்னா அதோட நோட்டேஷன் என்னன்னு தெரியும்ல. எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப் தி சாயில் இன் நியூட்டன் பெர் mm ஸ்கொயரில் கொடுத்துட்டாங்களாம். த சப்மர்ஜ்டு அண்டு ஹேஸ் டோட்டல் சாயில் ப்ரெஷர் அண்டு போர் வாட்டர் அப்படின்ற கொடுத்துட்டாங்க. ஓகே, ரெண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ வேல்யூ கொடுத்துட்டா நம்ம ஃபார்முலா தெரியல. ஃபார்முலா இருந்தால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ டோட்டல் சாயில் ப்ரெஷர் வந்து என்ன? சிக்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, போர் வாட்டர் ப்ரெஷர் அது பார்த்தீங்கன்னா மியூ அப்படின்ற, மியூ கிடையாது U அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா டேஷ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு டோட்டல் சாலிட் ப்ரெஷர் மைனஸ் U போர் வாட்டர் ப்ரெஷர். அப்போ ரெண்டு வேல்யூ நமக்கு வந்து மைனஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் அதோட ஃபார்முலா. என்ன கொடுத்துட்டாங்க? 0.190 0.60 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். 0.190 0.060 0310 0.130. அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டெல்லியில் இருக்குது. ஓகே, ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது. என்னோட நோட்டேஷன் அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகே, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ சிக்மா மைனஸ் U 0.190 மைனஸ் 0.060 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.130 நியூட்டன் பெர் mm ஸ்கொயரில் நம்ம கொடுத்துருக்காங்க. சிக்மா டேஸ் அதையுமே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் கொடுக்கலைனாலும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஈஸியாக கேட்டுருக்காங்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் mm ஸ்கொயரா இல்லை நியூட்டன் பெர் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் mm ஸ்கொயரா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரா, இந்த மாதிரி ஆப்ஷனில் வச்சுருவாங்க. ஓகே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனையும் வச்சுருவாங்க. நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரா, கிலோமீட்டர் பெர் mm ஸ்கொயரா அப்படின்ற வச்சுருவாங்க. ஸோ அதில் 10⁻⁻2 அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும். அப்போ எல்லாவோட யூனிட்டையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, எல்லாவோட யூனிட்டையும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கு? கொஸ்டினில் எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டரில் வச்சு சால்வ் பண்ணிட்டு போயிடணும். மீட்டரில் கொடுத்தா மீட்டரில் கொடுத்து சால்வ் பண்ணணும். 1 மீட்டரு, அதுக்கடுத்து 2 சென்டிமீட்டர் கொடுத்தா அந்த சென்டிமீட்டருக்கு மாற்றிடணும். ஆன்சர் எதில் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் வாட்டுக்கு கொடுத்த வேலையை எடுத்து எல்லா டயராம் போட்டால் ஆன்சர் அதுவுமே ஆன்சர் அந்த இடத்துல இருக்கும். அப்போ அது சென்டிமீட்டர் வருமா இல்லை மீட்டர் வருமா அப்படின்றத உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஆப்ஷன் டெல்லி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்.
ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் 9 குயிக் சாண்ட் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப பெருசாக டைப் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாமே கவர் ஆயிடுச்சு. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ட்ரூ, கரெக்ட் தான் நம்ம கேட்குறாங்க. குயிக் சாண்ட் அப்படின்றது நமக்கு வந்து கேட்குறான். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கியூ, அதோட குயிக் சாண்ட் அப்படின்றத கேட்குறாங்க. அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே ஓகே, இட் இஸ் ஒன்லி எ கண்டிஷன் பட் நாட் எ டைப் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்து ஒரு கண்டிஷன் தான், ஆனால் நாட் எ டைப் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் குயிக் சாண்ட்னா என்னன்னு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஓகே, அதை நம்ம பார்த்துருமா. குயிக் சாண்ட் இது இருக்கட்டும், எல்லாத்தையும் வாட்சிடலாம். ஃபர்ஸ்ட் இட் இஸ் எ கண்டிஷன் டைப் ஆஃப் சாண்ட் கொடுத்துருக்காங்க. குயிக் அண்டு கண்டிஷன் ரீச் வென் கிரிட்டிக்கல் கைட்டாலிக் கிரேடியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஐசி கொடுத்துட்டாங்க. அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு யூனிட்டி, யூனிட்டி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 1 அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ பாருங்க, அதுக்கடுத்து யூனிட்டி கொடுத்துட்டாங்கல்ல, யூனிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ குயிக் சாண்ட் அப்படின்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட், அதோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஐசிஆர் ஈக்குவல் டு G - 1 டிவைடட் பை 1 + C, இதுதான் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டோட ஃபார்முலா. சரி, ஓகே, இந்த கண்டிஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ குயிக் சாண்ட் அப்படின்றத இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாயிலிங் சாண்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, பாயிலிங் சாண்ட் அப்படின்றதையும் சொல்லலாம். அதேமாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கணும், பாயிலிங் சாண்ட் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குயிக் சாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட்லையும் டவுன்வர்ட்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்ச் ஆகும். ஓகே, அப்வர்டில் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், அப்வர்டில் பார்த்தீங்கன்னா சிக்மா டேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்கும். ஓகே, லோவாக தான் இருக்கும். இதே டவுன்வர்டில் பார்த்தீங்கன்னா சிக்மா டேஷ் வந்து ஹையாக இருக்கும். ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். குயிக் சாண்ட் அப்படின்றது அப்வர்டில் இதுலேயும் லோவாக இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்டில் ஹையாக இருக்கும். இந்த யூனிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகே, அதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி சீக்கோட்டு கிரேட்டர் ஆர் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி சீக்கோட்டு கிரேட்டர் ஆர் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து வேலிட் கிடையாது. ஓகே, வேலிட் கிடையாது. யூனிட்டினா 1 அப்படின்றதுனால கொடுத்துட்டாங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இதுதான் குயிக் சாண்டு, இது அதோட கண்டிஷன். ஓகேவா, இது வந்து மேக்ஸிமம் டீவாட்டரிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நாட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுட் பி லோவர். ஓகே, டீவாட்டரிங் பொறுத்த வரைக்கும் லோவராக இருக்குங்க. டீவாட்டரிங்னா என்ன நமக்கு எல்லாரும் தெரியும். சாயில் இதில் படிச்சுப்போம், என்விரான்மெண்டல் இன்ஜினியரில் படிச்சுப்போம். டீவாட்டரிங் பொறுத்த வரைக்கும் லோ கண்டென்ட்டில் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ்டு சாயில் தான் இருக்கும். ஓகே, லூஸ்டு ஆல் சியர் ஸ்ட்ரென்த். ஓகே, இந்த குயிக் சாண்டை பொறுத்த வரைக்கும் சியர் ஸ்ட்ரென்த் எல்லாமே லூஸ் ஆயிரும். ஓகே, லூஸ் ஆயிரும். சியர் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் லூஸ் ஆயிரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிக் சாண்ட்னா கீழே வந்து ஹார்டாக இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் சாயிலாக இருக்கும். அப்போ கீழே ஹார்டாக இருக்கல, மேலே இருந்து ஒரு லோடு வந்து நம்மளை அமுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆயிருங்களா. அப்போ கீழே வந்து ஆல்ரெடி செட் ஆகிருக்கும், ஒரு செட்டில்மெண்ட்டில் காங்கிரீட் செட் ஆகிருக்கும், மேலே வந்து லூசு சாயில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதாகிருங்களா. அந்த கான்செப்ட்லேயே நம்ம சொல்லலாம். அப்போ இதில் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஹைட்ராலிக் கிரேடியன்ட் தான். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், குயிக் சாண்ட் கண்டிஷன் அக்கர் மோர் காமன்லி இன் கோர்ஸ் கிரைண்ட் சாண்ட் அல்லது கிராவல் தன் தி ஃபைன் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது குயிக் சாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபைன் சாண்டே ஒன்றும் கிடையாது, அது வந்து 0ல் தான் இருக்கும், கோர்ஸ் சாண்ட் மட்டும்தான். ஓகே, அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து தப்பு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, அப்போ ஆப்ஷனில் நம்ம பார்த்துலாமா, ஃபஸ்ட்டு செகண்டு நம்ம பார்ப்போம். ஓகே, தேர்டு கரெக்ட்னா 2 வருது. ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் ஏ கண்டிஷன் அண்ட் டைப் ஆஃப் சாண்டு 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் ஏ ஒன்லி கண்டிஷன் பட் நாட் டைப் ஆஃப் சாண்ட். ஓகே, இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு கண்டிஷன் தான், ஆனால் நாட் டைப், இது ஒரு சாண்ட் கிடையாது, ஒரு பாயிலிங் சாண்டாக இருக்கலாம், குயிக் சாண்டிங் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு அனதர் நேமும் கொடுத்துருவாங்க. ஓகே, திடீர்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி பாயிலிங் சாண்ட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் குழம்பிடக்கூடாது. குயிக் சாண்ட் தான் பாயிலிங் சாண்ட் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தேர்டும் கரெக்டு, செகண்ட் வந்து தப்பு. இது வந்து கண்டிஷன் அண்டு டைப் ஆஃப் சாயில்னு சொல்லிட்டாங்க, செகண்டும் ஃபோர்த்தும் தவறு. ஓகே, அப்போ ஆப்ஷன் என்ன வரும், ஸ்டேட்மெண்ட் 1 and 3 தான் கரெக்டு, ஆப்ஷன் டெல்லி. ஆப்ஷன் டெல்லி வரும். அதுக்கு பாருங்கள் 10வது கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, த ரேட் ஆஃப் சீப்பேஜ் கியூ கேட்டாங்க, த்ரோ ஆன் எர்த் டேம். ஓகே, டேமில் கேட்டிருக்காங்க, டேம் அண்ட் எர்த்து அப்டைன்டு ஃப்ரம் எ ஃப்ளோ நெட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃப்ளோ நெட்னா நமக்கு எல்லாரும் தெரியும், நம்ம ஒரு கர்வ்டு ஷேப்பில் நம்ம பார்த்துருக்கோம், அந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். இஸ் கிவன் பை தி ஃபாலோயிங் கொஸ்டின். ஓகே, கொஸ்டினை வாட்ச் பண்ணி கே பெருமையில்ட்டு கொடுத்துறாங்க, ஹச் வந்து டோட்டல் ஹெட்டு, அதுக்கடுத்து ஃப்ளோ வந்து டோட்டல் ஹெட் ஆஃப் தி காசிங் ஃப்ளோ, என்எஃப் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல், என்டி வந்து நம்பர் ஆஃப் பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ். ஓகே, என்டி வந்து நம்பர் ஆஃப் பொட்டென்ஷியல். அப்போ இதுக்கு எந்த ஃபார்முலா நமக்கு சூட் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா QC KH NF டிவைட் பை ND அப்படின்றத நமக்கு வந்து சூட் ஆகும். அப்போ இதோட டெரிவேஷன் எல்லாமே இதில் நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன ஃப்ளோ நெட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் வந்து சென்னை தான் கரெக்டாக இருக்கும். இதில் என்ன ஃப்ளோ நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QC சீப்பேஜ் குவான்டிட்டி, ND வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ட்ராப் வந்து சேஃப் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ட்ராப்லெட் வந்து கொடுத்துட்டாங்கல்ல. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளோ நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃப்ளோ நெட் இருக்கா,
இந்த கான்செப்ட்லாம் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இது ஒரு ஃப்ளோ நெட்டு நமக்கு எல்லாருமே தெரியும், பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ளோ நெட்டில் நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெத்து, இது ஏ போர்ஷன். ஓகே, இது ஏ போர்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இருக்கும். இந்த 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா என்டி. ஓகே, இந்த 2 லைன் தான் என்டி. ஸோ இதுதான் ஃப்ளோ நெட்டு. ஃப்ளோ நெட்டில் தான் அந்த ஃபார்ம்லாம் எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ அதோட டெரிவேஷன்லாம் நம்ம பார்த்துக்கலாம். என்எஃப்னா என்ன, நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல், என்டினா டோட்டல் நம்பர் ஆஃப் தி பொட்டென்ஷியல் ட்ராப், எத்தனை ட்ராப் வந்து விழுந்திருக்கு ஸோ இந்த ஃப்ளோ நெட்டில் அப்படின்றதான் இந்த 2 லைன். இதே மாதிரி அப்படி தொடுத்துக்கிட்டே போங்க. இங்கே ஒரு லோ இருக்கும், இங்கே ஒரு லோ இருக்கும். அப்போ இந்த லைனுமே நமக்கு என்ன தான், ஃப்ளோ நெட்டு தான். அப்போ இது ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃப்ளோ நெட் தான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்டி. ஓகே, அது வந்து என்டி. இது வந்து என்எஃப், ஃப்ளோண்டா என்எஃப் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அந்த ஃபார்ம்லாம் கரெக்டாக மேட்சாக இருக்குது. அந்த டயக்ராம் மேட்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் போட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 2 லைன் என்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப் ஃப்ளோ. ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கியூசி கொட்டு திடீர்னு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஃபார்முலா மைண்டில் இருந்தால் தான் வேல்யூ கொடுத்து அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, அதனால் ஃபார்முலாவே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்எஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 0.3 கொடுத்துட்டாங்க, இது பார்த்தீங்கன்னா 0.5 கொடுத்துட்டாங்க. கேஹெச்சுக்கு எல்லாம் வேல்யூ கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி பேஜ் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஓகே, ஃப்ளோ நெட்டில் பார்த்தீங்கன்னா சி பேஜ் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்படின்னா ஈஸியாக அந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ எல்லா ஃபார்முலாம் குழப்பலாம் இருக்கும். இந்த இடத்துல கே வந்திருக்கணும், இந்த இடத்துல ஹச் வந்திருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சென்னை தான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. 16வது கொஸ்டின் பாருங்க, நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷன். ஓகே, நம்ம வந்து 2024 நம்ம கேட்ட கொஸ்டின். ஓகே, நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் 2024 கேட்ட கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு லூசுடு சாயில் தான் எல்லாமே மேட்ச் ஆகும். ஓகே, லூசுடு சாயில், அதனால தான் இதுக்கு பேர் நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷன் அப்படின்றது நமக்கு வச்சுருக்காங்க. ஓகே, நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே டவுனில் தான் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு லோடு இருக்குது, ஒரு பில்லர் இருக்குது, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோடு, இங்கே வந்து ஒரு பீன்ற லோடு ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேஜ் 2, இது ஸ்டேஜ் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து லோடு இறங்கிட்டே இருக்குது. அப்போ கீழேருந்து ஒரு லோடு மேலே அப்லிஃப்டாக பயான்சி ஃபோர்ஸ் படிச்சிருக்குமா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ஸோ அந்த கான்செப்ட்லாம் நான் சொல்கிறேன். அப்போ மேலே வந்து அப்லிஃப்ட் கொடுக்கையில் மேலே இருக்கிற சாயில் வந்து நல்லா காம்பேக்ட் ஆனால் தான் கீழே இருக்கிற சாயில் அதை வந்து ஸ்டேபிள் பண்ணி நுப்பாட்டும். பட் மேலே உள்ள சாயில் லூஸாக இருக்குது, அப்படி இல்லைனா வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, இப்போ கீழே உள்ள சாயில் ஒரு ராக்குன்னு வச்சுங்களேன், அப்படி மேலே உள்ள சாயில் வந்து கொலாப்ஸ் ஆயிருந்தா கம்பல்சரி இப்படி வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷன், அதான் டவுன்வர்ட் போர்ஷனில் ஆக்ட் ஆகுதுல. ஸோ அதை தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகே, L1 L2 இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் சாயில் நம்ம வச்சுக்கலாம், இது வந்து லூஸ் சாயில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த ஆப்ஷன் நான் சொன்ன கதையை வச்சு நீங்கள் ஆப்ஷன் மேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். பி பாருங்கள், டவுன்வர்ட். ஓகே, ஆப்ஷன் வந்து பி தான் அதுக்கு வந்து கரெக்டு. டவுன்வர்ட் ட்ராக் ஆக்ஷன் ஆஃப் எ பைல். ஓகே, மேலே ஒரு பைல், இது ஒரு பைல், மேலே ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. டியூ டு தி டவுன்வர்ட் ஆஃப் தி மூவ்மெண்ட், டவுன்வர்டில் ஒரு லோடு வந்து ஆக்ட் இருக்கு ஆஃப் சரௌண்டிங் ஆஃப் சாயில். இந்த சரௌண்டிங் சாயில்லாம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, சரௌண்டிங் சாயிலில் ஆக்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எக்ஸாக்டாக அந்த சென்டென்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஓகே, நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷன் 2024 கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ அதனால தான் டயக்ராம் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப முக்கியமானது டவுன்வர்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா அந்த டவுன்வர்டை வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அதாவது கீழ் நோக்கி பாயிங்க, கீழே தான் அது வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இது என்னென்ன கண்டிஷன்லாம் இது வந்து லாக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப லோவாக இருக்குது இதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் ஸ்லீவ் ஆர் ஸ்மூத் கேட்டிங். இது எப்படி இதோட அக்கர்ஸ், இதோட டிமெரிட்ஸ் நம்ம பார்த்துருவோம். டிமெரிட்ஸ் நம்ம பார்த்துருவோம், மெரிட்ஸ் நம்ம பார்க்கலாம். டிமெரிட்ஸ், இப்போ டிமெரிட்ஸ் கொடுத்தா தான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன மெரிட்ஸ் நமக்கு தேவை, அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரசிபிள் சாயில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லூஸ் சாயில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க ரீசெண்ட்லி ஃபில்டு சாயில், ரீசெண்டாக ஃபில் பண்ணியிருப்பீங்க, அதாவது ஒரு காங்கிரீட் செட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செட்டிங் டைம் வந்து 10 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, அதாவது குயிக் செட்டிங்னா 5 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்னு காங்கிரீட் டெக்னாலஜியும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதாவது ரீசெண்டாக ஃபில் ஆனால் அதுவுமே கொலாப்ஸ் ஆகிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ வாட்டர் கண்டென்ட்னாலும் இது வந்து கொலாப்ஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ தான் நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் அது பார்த்தோம்னா, அதாவது மெரிட்ஸ் நம்ம பார்க்குறோம். இது அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஸ்லீவாக இருக்கணும் அல்லது ஸ்மூத் கோட்டிங்காக இருக்கணும். ஓகே, ஸ்லீவ் அல்லது ஸ்மூத்தாக ஒரு கோட்டிங் கொடுங்க, ஈஸியாக வந்து அது காம்பேக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மூத் கோட்டிங்
ஆஃப் தி போர்ஷன், அந்த போர்ஷனில் வந்து ஸ்மூத்தாக ஒரு கோட்டிங் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இதுதான் அதோட அட்வான்டேஜ். உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் புரியலைன்னா நான் சொல்கிறத வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹேண்ட் ரைட்டிங் புரியலைன்னா நோட் பண்ணிக்கோங்க, சொல்கிறத வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஆர் ஸ்மூத் காம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த போர்ஷனில் வந்து ஸ்மூத்தாக ஒரு கோட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஆப்ஷன் வந்து பாம்பே 10ஆவதுக்கு மேட்டி ஸ்கின் பிரிக்ஷன் 11வது. 12வது கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு IS 2740 Part 7 கொடுத்துருக்காங்க 1980. ஓகே, இதெல்லாம் கோட் புக்கு. In Indian standard light compaction, okay, in Indian standard light compaction test, okay, standard light compaction test, okay, சரி, ஓகே. ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் டெஸ்ட், ஓகே, SPT அப்படிங்களா, ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் டெஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு பாருங்க, ஃபார் தி சாயில் பாசிங் த்ரோ 20 mmCல பாஸ் ஆகுது. தி நம்பர் ஆஃப் தி சாயிலோட லேயர் கொடுத்துருக்காங்க. இதில் லேயர் கொடுத்துருக்காங்க, சாயிலோட லேயர். இதில் என்னென்னு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த காம்பாக்ஷன் கன்சாலிடேஷனில் கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் லைட் காம்பாக்ஷன் டெஸ்ட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி லைட் காம்பாக்ஷன் மாடிஃபைட் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் அப்படின்றது. ஓகே, மாடிஃபைட் ப்ராடக்ட் டெஸ்ட்ன்றது ஹெவியாகவும், ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் டெஸ்ட்டில் தான் லைட்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ அதோட வேல்யூ தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமர் ப்ளோ, வெயிட் ஆஃப் தி ஹேமர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி ஃப்ரீ ஃபால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட நம்பர் ஆஃப் தி சாயிலோட லேயர், எத்தனை லேயர் இருக்குது, அது கேமர் எத்தனை ப்ளோஸ் வந்து அதில் அடிக்கிறாங்க ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் டெஸ்ட்டில். அதுக்கடுத்துனா வெயிட் ஆஃப் தி ஹேமர், அந்த வெயிட்டோட ஹேமரோட வெயிட் எவ்வளோ இருக்குது. அதுக்கடுத்துனா அதோட ஹைட் ஆஃப் தி ஃப்ரீ ஃபால், இங்கேருந்து அடிக்கும் போது ஃப்ரீயாக போயிட்டு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து SPTக்கு கேட்டிருக்காங்க, லைட் வெயிட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பாம்பே வரும். ஓகே, பாம்பே தான் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா லைட்டில் SPT. ஓகேவா, லைட்டில் SPT. ஆக்சுவலாக இது ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா, 3 லேயர் கரெக்டு தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா 25 ப்ளோஸ். ஓகே, 25 ப்ளோஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 3 லேயர் கரெக்டு தான், மறுபடியும் 25 ப்ளோஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்கணும். 2.6 kg. இது பார்த்தீங்கன்னா 310 mmல இருக்குது. ஓகே, 310 mmல இருக்குது. இது சென்டிமீட்டரில் கேட்டால் 31 சென்டிமீட்டர் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. இது லைட்டில் SPT. அப்போ ஹெவியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆப்ஷன் தான் வரும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஹெவியில் மாடிஃபை ப்ராடக்ட் டெஸ்ட் MPT அப்படின்ற நம்ம சொல்லலாம். ஓகே, மாடிஃபையிங் ப்ராடக்ட் டெஸ்ட் அப்படின்ற நமக்கு வந்து சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நமக்கு வந்து மிஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே, அதுலேயுமே நமக்கு வந்து மிஸ்டேக்காக தான் இருக்குது. அது என்ன பாருங்கள், 55 கிடையாது, அதுலேயுமே 25 ப்ளோஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டிமீட்டரில் கேட்டால் 45 சென்டிமீட்டர் அப்படின்ற நீங்கள் நான் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஹெவியில் MPT அந்த நான் மாடிஃபைங் ப்ராடக்ட் டெஸ்ட் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு கேட்டதுபடி ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேரிட்டிவ் எஃபெக்ட், ஓகே, காம்பேக்டிவ் எஃபோர்ட் அதை கேட்குறாங்க. ஸோ MPTயை கம்பேர் பண்ணையில் 4.55 டைம்ஸ் வந்து SPTயாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, MPTயை கம்பேர் பண்ணல 4.55 டைம்ஸ் எக்ஸாக்டாக வந்து நம்ம நோட் பண்ணோம். நம்ம ஹைவேஸில் நம்மளோட வெஹிக்கிளோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.41 அப்படின்னு நம்ம படிச்சிருக்குமா, அந்த கான்செப்டில் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த ரீஜனாக சொல்கிறாங்க, அது எக்ஸாக்டாக 2.41 அந்த மாதிரி அந்த கான்செப்டில் வரும்ல. அதனால் எக்ஸாக்டாக சொல்லணும். இது அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஆன்சர் 5 கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அப்ராக்சிமேட்டாக கொடுத்தாங்கன்னா 5 கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக 4.5 தான். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணல SPT வந்து அது லோ வந்து பார்த்தீங்கன்னா 4.55 டைம்ஸுக்கு வந்து இருக்குமா அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து கன்சால்டேஷனில் அன்டிஸ்டர்ப்டு ரிமூவல்டு அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த ஃபார்முலாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சாலிடேஷன், ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்டர்ப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா CC 0.009. ஓகே, இந்த ஃபார்முலா தான் கொடுத்துருவாங்க. 0.009 WL - 10. ஓகே, இதான் வந்து அன்டிஸ்டர்பிளில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. கன்சால்டேஷன்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவல்டு. ஓகே, ரிமூவல் பார்த்தீங்கன்னா CC 0.007 WL லிக்விட் லிமிட் -10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டிஸ்டர்ப்டு இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா டெர்சாயி அப்படின்றவரையும் ரீமோல்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கெம்டன் அப்படின்றவரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரீமோல்டு ஸ்கெம்டன். ஓகே, ஸோ இந்த 2 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு கொடுத்து கேட்பாங்க கன்சால்டேஷனில். அன்டிஸ்டர்ப்டை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, ரீமோல்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் கண்டென்ட் கிடையாது, எக்ஸ்ட்ரா கண்டென்ட், அதனால நான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது 0.07.
அதாவது அன்டிஸ்டர்ப்டு ரொம்ப பெருசாக இருக்கா அப்படின்னா நயன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பெரிய எழுத்து அப்போ 9 தான் வரும். அப்போ ரிமோல்டர் ரொம்ப கொஞ்சம் கம்மியான சென்டென்ஸாக இருக்குது, அப்போ 7 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு அன்டிஸ்டர்ப்டு தான் நம்ம மைண்டில் வச்சுருக்கோம். அது வந்து எப்பயுமே ட்ரெஸ் ஆகி தான் ஃபஸ்ட்டு இருப்பார், அதுக்கப்புறம் தான் ஒரு மாணவன் ஸ்கெம்டன் வருவார். ஓகே, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ரிமோல்டடு ஆர்எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆர்எஸ் ஞாபகம் வச்சுங்க. இதில் அன்டிஸ்டர்ப்டு யூடி அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஆர்எஸ் யூடி அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அது ஆர்எஸ்னா என்ன? ஆர்எஸ்னா ரீமோல்டட் ஸ்கெம்டன், யூடினா அன்டிஸ்டர்ப்டு ட்ரெஸ்ராகி. பெரிய எழுத்து இருந்தால் 9, சின்ன எழுத்துல இருந்தால் 6. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. 11வது கொஸ்டின் பாருங்க. தி அன்கன்ஃபைன்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகே, நேற்று பார்த்தது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லாஸ்ட் டே நம்ம பார்த்தோம்ல, அது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கன்ஃபைன்டு கம்ப்ரசிவ் டெஸ்ட் தான் நம்ம பார்த்தோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து கேட்டிருக்காங்க. த சேச்சுரேட்டட் கிளே சாம்பிள் 54 KA அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ இது வந்து QU அதோட வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, QU கொடுத்தாங்கன்னா த வேல்யூ ஆஃப் தி கொகசிவ் கிளே அப்படின்ற நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, த வேல்யூ ஆஃப் தி கொகசிவ் கிளே அப்படின்ற நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கொகசிவ் கிளேனா CU QU/2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ கியூவோட வேல்யூ என்ன? 54/2 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 2 4 7 2 14. அப்போ 27 இங்கே இருக்குது, 27 கிலோ பாஸ்கல். ஓகேவா, சிம்பிள் மெத்தட். இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். முக்கியமான கொஸ்டின் நான் சொன்னாலும் நோட் பண்ணிங்க, சிம்பிள் மெத்தட் தான். இது கூட பாதி பேருக்கு தெரியாது. அதாவது அன்கன்ஃபைன்டு கம்பரிசிவ் ஸ்ட்ரென்த்தோட நொட்டேஷன் என்னென்னு தெரிஞ்சால் தான் நமக்கு ஃபார்முலா என்ன தெரிஞ்சாங்கன்னா ஈஸியாக அந்த 27 நம்ம எடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் ப்ராப்ளம் தான். திடீர்னு பார்த்தா கிலோ பாஸ்கலில் கொடுத்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கிலோ பாஸ்கலில் இருக்கிறத Nm/mm² மாற்றுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனிட்டை மாற்றுறது தான். ஆன்சர்லாம் எடுத்துருவோம், பட் யூனிட்டை மட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 14வது பாருங்க, த ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டெபிலிட்டி அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டெபிலிட்டி ஸ்லோப் ஜென்ரலி அக்கர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக வந்து ஒரு ஃபெயிலியர் எதில் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு ஃபெயிலியர் எதில் அக்கர் ஆகும் டயக்ராம் நம்ம போட்டுருவோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அப்படின்ற ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஸ்லோப் அந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் மேக்ஸிமம் 3 இது இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, 3 இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அசம்சன் அப்படின்ற நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீட்டைனிங் வால், இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு ரீட்டைனிங் வால் நம்ம எடுத்துருவோம். ஓகே, ரீட்டைனிங் வால் மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கர்வ்டு, இது பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஃபெயிலியர். அதுக்கடுத்துனா இங்கேருந்து ஒரு ஃபெயிலியர் வந்து இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகுது. ஓகே, இந்த பாயிண்டில் மேட்ச் ஆகிறது என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா டோ, நம்ம படிச்சிருக்கோமா, டோ ஃபெயிலியர். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து மேட்ச் ஆகிடுது. ஓகே, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபெயிலியர். ஓகே, நம்ம இது படிச்சிருப்போமா, சர்வேல படிச்சிருப்போம். ஓகே, பேஸ் என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக் லைன் என்ன, பேஸ் லைன் என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ அதை நீங்கள் நான் வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப ரிலேட் பண்ணி படிக்கணும். அப்போ 3 ஃபெயிலியர் வந்து இதெல்லாம் நடக்குது. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஃபெயிலியர் ஆனால் ஒன்று வந்து ஜிக்ஸாக்காக கொலாப்ஸ் ஆகும், இல்லைன்னா பார்த்தா கர்வ் ஷேப்பில் வந்து கிராக் விழுவும். ஓகே, அதான் சொல்கிறாங்க கர்வ்டு சர்ஃபேஸில் தான் வந்து ஜென்ரலாக வந்து இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம்னா, திடீர்னு ஸ்லோப் வந்து எந்த இடத்துல அந்த டயக்ராம் கொடுத்துட்டு எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும், டோ ப்ரெஷர் எந்த இடத்துல ஃபெயில் ஆகும் அப்படின்ற கேட்கலாம். ஸோ அதனால சொன்னேன். அப்போ இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ இந்த டயக்ராம் நான் வச்சுக்கணும். இது டோவுக்கும் பேஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, டோ வந்து பையோட வேல்யூ வந்து கிரேட்டர் 0 இருக்கும். டோ வந்து பையோட வேல்யூ வந்து கிரேட்டர் 0 இருக்கும். அல்லது பீட்டாவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் 53 டிகிரியாக இருக்கும். ஓகே, இது வந்து டோ. இல்லை பேஸுக்கு பார்த்தீங்கன்னா பையோட தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதான் சொல்கிறது. ஓகே, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அல்ல ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு இருக்கலாம். பேஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பீட்டாவோட வேல்யூ மட்டும் கிரேட்டர் 3 இருக்கிறது <53 டிகிரியாக மாறிடும். ஓகே, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது, ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன். ஓகே, ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் இதுவும் ஒரு ஃபெயிலியர் தான். ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது லாங்காக ஃபெயிலியர் ஆகும், பேரலாக எந்த இதுக்கு இருக்கோ அது பேரலாக வந்து ஃபெயிலியர் ஆகும். ஓகே, ரொட்டேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திரும்ப ரொட்டேட் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது. ஓகே, அது வந்து ரொட்டேட் பண்ணியில் ஃபெயிலியர் ஆகுது, அது வந்து ஒரு ஸ்டீஃபாக வந்து இதாகும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் அப்படின்னா
இது லாங்கோட பேரலில் ஃபெயிலியர் ஆகுது. இது வந்து ஸ்லிப் சர்வீஸில் ஃபெயில் ஆகுது. ஓகே, ஸ்லிப்பாகி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஹைவேஸில் ஸ்கிட்டுக்கும் ஓவர் டர்னுக்கும் என்னென்னு நம்ம படிச்சிருப்போம். ஸ்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சரிக்கு போய் விழுகிறது. ஓவர் டர்ன் அப்படின்னா பல்ட்டி அடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, கிராமத்துலையும் சரி எந்த இடத்துலையும் சரி பல்ட்டி அடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ 4 குப்பாரை கவுந்து விழுகுதுல, அது பேர் தான் ஓவர் டர்ன். ஸ்கிட்டுனா நம்ம சரிக்கு போய் விழுகிறது. ஸ்கிட்டானோன்னு வச்சுங்களேன், அதனால் நம்மளோட தோலை போனால் ரோடு நல்லா சாப்பிட்ரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன இது பண்ணாலும் ஹைவேஸில் ஸ்கிட்டோ ஓவர் டர்னோ மிக பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதோட வேல்யூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதையுமே நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 2 டைப் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது. ஸோ ஜென்ரலாக கேட்டாங்க, நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. டோ, பேஸு, அதுக்கடுத்து வந்து ஸ்லோப், அந்த மாதிரி பார்த்துட்டோம். ஓகே, லாங் பேரல் இது ஸ்லிப்பில் ஃபெயிலியர் ஆகும். அப்போ அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. 14வது கொஸ்டினுக்கு. 15வது பாருங்கள், அரேஞ்ச் தி பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சேலோ ஃபவுண்டேஷன். ஓகே, சேலோ ஃபவுண்டேஷன். ஸோ இதை வச்சு நம்ம சம்மு கேட்டிருப்போம், சேலோ ஃபவுண்டேஷன் வச்சு கொடுத்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் இந்த ஐஎஸ்லேருந்து லோ வர நமக்கு வந்து கேட்குறாங்க. ஓகேவா, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்ற பார்த்தீங்கன்னா QU அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி QU அப்படின்ற நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, காமா D இன்ட்டு D அப்படின்ற நம்ம படிக்கலாம். இல்லை வேறு என்ன படிக்கலாம் பார்த்தீங்கன்னா QQ இல்லைன்னா Q அல்டிமேட். இது வந்து Q அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அல்லது QQ அப்படின்னு வச்சுட்டு Q அல்டிமேட் அப்படின்றத நீங்கள் நான் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி தான் எப்போயுமே ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். அப்போ இது 1வது தான். ஓகே, அடுத்து நெட் அல்டிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q நெட்டு. ஸோ லாஸ்ட்டு இந்த சம்மு நம்ம பார்த்துருக்கோம். Q நெட் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பியரிங் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி QU மைனஸ் காமா DF. ஓகே, ட்ரை யூனிட்டோட வெயிட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது அதோட ஃபார்முலா, நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. அதுக்கடுத்து நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஓகே, அப்போ QNS அப்படின்ற நம்ம சொல்லலாம். ஓகே, QNS அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா QN மைனஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3வதோட ஃபார்முலா. கிராஸ் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா QSன்னு சொல்லலாம். QS சொல்லலாம். QNS ப்ளஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்றத. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3rd தான் லாஸ்ட் வரும். ஓகே, 3rd தான் வந்து லாஸ்ட் வரும். இது 3வது வரும், இது 2வது வரும். ஓகே, இப்போ ஆப்ஷன் என்ன 1 to எந்த விதத்தில் வரும் 1 to 4 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதோட ஃபார்முலாஸ்லாம் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பின்னால் 2 ஃபார்முலாஸ் இருக்குது. அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட. ஸோ நிறைய பேர் QU வச்சுருப்பீங்க, QG வச்சுருப்பீங்க, QQ வச்சுருப்பீங்க. அது உங்களோட ப்ரியாரிட்டி தான். பட் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி கொடுத்துட்டு நெட் பியரிங் கெப்பாசிட்டி கேட்டால் அதோட ஃபார்முலா எடுத்து நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப மெயினான கொஸ்டின். அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து QNP, QAS அந்த மாதிரிலாம் இருக்குது. QNA அது வித்தவுட் அலோவபிள் செட்டில்மெண்ட். நெட் சேஃப் பியரிங், அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி. ஓகே, நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்றது அந்தோட வேல்யூமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் இதுக்கு ஏ. 16வது பாருங்கள், மினிமம் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். ஓகே, மினிமம் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் பைல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஃப்ரிக்ஷன் பைல வந்து கேட்குறாங்க. ஸோ இது சென்டர் டு சென்டர் ஃப்ரிக்ஷன் பைல் பார்த்தீங்கன்னா 3D தான் வரும். ஓகே, 3D தான் வரும். 3D சென்டர் டு சென்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ மற்ற 2.5க்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன வரும்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4D அப்படின்றது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ஃப்ரிக்ஷனோட ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டு. மித்தது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகே, ஃப்ரிக்ஷன் ஃபைல் அடுத்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டு பியரிங் பைல், லூஸ் அண்ட் பைல் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, எண்டு பியரிங் பைல், எண்ட் பியரிங் ஃபைல் 2.5D அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது லூஸ் அண்ட் ஓகே, லூஸ் அண்ட் ஃபைலு அல்லைன்னா காம்பாக்ஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, காம்பாக்ஷனா கம்ப்ரஷன் ஃபைல் நினைக்கிறேன். ஓகே, காம்பாக்ஷன் ஃபைல் இது ரெண்டுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D. ஓகே, 2D இன்ட்டு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். அப்போ எண்டு பியரிங் ஃபைல் 2.5, அதுக்கட காம்பாக்ஷன் ஆர் லூஸ் அண்ட் ஃபைலுக்கு வந்து 2D, அதாவது 2D இன்ட்டு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபைலுக்கு என்ன கேட்டிருக்காங்க 3D கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் மேக்ஸிமம் இதில் உள்ளது இவ்வளோ தான். ஓகே, மினிமம் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங்கில் உள்ளது இவ்வளோ தான். அவ்வளோ டயமீட்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரானுலர் சாயில் வந்து சிக்மா டேஸ் வந்து அனலைஸ் பண்ணுது. கிளேஸ் சாயில் பார்த்தீங்கன்னா சிக்மாவை அனலைஸ் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா கிரானுலர் சாயில், அதாவது கொகஷன் லெஸ் சாயில் பார்த்தீங்கன்னா கிரானுலர் சாயில் பார்த்தீங்கன்னா சிக்மா டேஸ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அனலைஸ் பண்ணும். கிளே பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரெஷரை வந்து அட்டெண்டன்ஸ் பண்ணும். ஓகே, நம்ம எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா பார்த்தோம்ல, அதுதான் இது வந்து
அனலைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே அனலைஸ் பண்ணும், அனாலிசிஸ். அது நீங்கள் நான் வச்சுக்கோங்க. இந்த டேட்டாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இந்த ஃப்ரிக்ஷன் ஃபைலில் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸில் இந்த கண்டென்ட்டுமே இருக்குது, அதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, கிரானுலர்னா கொகஷன்லெஸ், கிளேனா கொகசிவ். அதோட 17வது பாருங்கள், டைப் ஆஃப் போரிங் கேட்டிருக்காங்க. ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் போரிங் கொடுத்துருக்காங்க, அல்லது ட்ரில்லிங் போரிங் எல்லாமே ஒன்று தானே. அது பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் யூஸ்டு இன் சைட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் தி ராக். இந்த இடத்துல கே வரும், ராக் கொடுத்துட்டாங்க. அப்போ இது எல்லாருக்குமே தெரியும். ராக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரோட்டேரி போரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரோட்டேரி போரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கும் சைட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டேரி போரிங் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஹார்டாக இருக்கட்டும், ட்ரை கண்டென்ட் எதாக இருந்தாலும், மலையை உடைக்கிறதா இருந்தால் கூட இந்த ரோட்டேரி போரிங் ட்ரில்லிங் தான் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கல்குவாரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெடி வச்சு தகர்த்திட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கிரீட் டெக்னாலஜியில் படிச்சிருப்போம், எப்படி ஸ்டோன் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டேரி அப்படின்றோட இதில் இருந்தால் நமக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹெவி ஹார்ட் மெட்டீரியல் எதாக இருந்தாலும் இந்த ரோட்டேரி போரிங்கை வச்சு நம்ம ட்ரில்லிங் பண்ணிடுவாங்க. அப்போ ஆகர் போரிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளே சாயில் சூட்டபுள் ஒன்லி. ஓகே, ஆகர் போரிங்கில் ஒன்லி கிளே சாயில் தான் சூட்டபுளாக இருக்கும், சூட்டபுள். அப்படின்னா இதில் என்ன, கொக்கசி சாயிலில் இது போட்டுக்கலாம். ஓகே, கிளே சாயில்னால் எக்ஸாம்பிள் அந்த கம்மாயில் போடுறது, ஊரணிகளில் போடுறது, அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அதான் பார்த்தோன்னா ஆகர் போரிங். வாஸ்போரின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வீட்டுகளில் நமக்கு வந்து போடுறது. ஓகே, வீட்டில் போடுறது எக்ஸாம்பிள் வாட்டருக்கு தேவையான கண்டென்ட். ஓகே, வாஸ்போர் வந்து ஆல் டைப் ஆஃப் சாயில் அதுக்கு யூஸ் ஆகும், என்ன டைப்புக்குமே அது யூஸ் ஆகும், ஆல் டைப் ஆஃப் சாயிலுக்கு வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஹார்டாக இருக்கட்டும், ஸ்மூத்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த வாஸ்போரிங் யூஸ் ஆகும். பெர்கூஷன் போரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா போல்டர் கிராவல், கொகஷன்லெஸ் சாயிலில் யூஸ் ஆகும். ஓகே, பெரிய பெரிய போல்டர் கிராவலில் இந்த ட்ரில்லிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, போல்டர் கிராவல் அப்படின்றத யூஸ் பண்ணாங்க. கொகஷன்லெஸ் அப்படின்ற இதில் வந்து யூஸ் பண்ணாங்க. போல்டர்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பல்லாஸ் அப்படின்னு இருக்குல்ல, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெர்கூஷன் போரிங் அப்படின்றத நமக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, அப்போ நமக்கு கொடுத்துருக்க கேள்விப்படி என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டெல்லி தான் நமக்கு கரெக்டு. ஓகே, 18வது பாருங்கள், மேட்ச் ஆஃப் அலைன்ஸ். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியானது தான். என்னென்ன டைப்பாக என்னென்ன சாயில், அலுவியல் சாயில். இது வந்து அலுவியல்னா ரிவருங்க, அலுவியல் ரிவர் நம்ம சொல்லலாம். ஸோ வாட்டர் கொடுத்துருவாங்க, இந்த இடத்துல ரிவர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ 4 தான் மேட்ச் ஆகும். இப்போ ஈஸியான நம்ம வந்து ஆன்சர் எடுத்துலாம். ஓகே, ஆன்சர் ஏ தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டு. அலுவியல்னா வாட்டர், கிளேசியல் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஐஸு. கொலிவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராவிட்டியை மோஸ் பண்ணி வரும். அயோலின் சாயில் விண்டு தெரியும். ஓகே, அயோலின் பொறுத்த வரைக்கும் விண்டு, அதாவது நம்ம விண்டு ஃபோர்ஸு, விண்ட் ஃபோர்ஸ் டயக்ராம் ஏர்போர்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த கான்செப்டில் அந்த அயோலியன் சாயில் விண்டுலையுமே, அதாவது பாலைவனத்தில் காற்று அடிச்சுன்னா அந்த தூசுலாம் பறந்து வருது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறது தான் அந்த அயோலியன் சாயில் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆடி மாதம் காற்று அடிச்சுட்டா நம்மளால் இருக்கவே முடியாதுல்ல. ஸோ மேக்ஸிமம் உடம்பு டயர்டாகும், மண்ணுகளை கிளப்பி விடும், தூசை கிளப்பி விடும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விண்டு ஃபோர்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு கரெக்டு. 19வது கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The quickest method for determination of the water content is called calcium carbonate method அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஓகே, இது வந்து கால்சியம் கார்பனேட் மெத்தட் தான். குயிக்கஸ்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் கால்சியம் கார்பனேட் மெத்தட் தான் சொல்லுவாங்க. ஓகே, கரெக்டு தான். தி கேஸ் ஆஃப் ஃபார்ம்டு பை ரியாக்ஷன் கால்சியம் கார்பனேட்டில் அசிட்டிலின் தான் இந்த கேஸ் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது ஒரு குயிக்கஸ்ட் மெத்தடு. இதில் வந்து அசிட்டிலின் தான் ஃபார்ம் ஆகுது, இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து பைக்னாமீட்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது யூஸ்டு ஒன்லி ஃபார் கோர்ஸ் கிரைன் சாயில். ஓகே, ஃபைன் கிரைன் கிடையாது, கோர்ஸ் கிரைன் சாயில். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1, 2 தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டு. பைக்னாமீட்டரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா W2 - W1 / W3 - W4. ஓகே, G-1 இன்ட்டு ஜி அந்த கான்செப்ட்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. பைக்னாமீட்டர் W1ன்றது ஒரு ஃப்ரீ வாட்டரு, W2ன்றது பார்த்தீங்கன்னா வாட்டர் வித் ஸ்டாண்டு, W3ன்றது ஒரு அந்த காம்பாக்டர் ஸ்டேஜில் இருக்கும், W4ன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வாட்டர் கண்டென்ட்டாக இருக்குது. இதான் வந்து பைக்னாமீட்டரை பற்றி யூஸ் பண்ணுற ஒரு கண்டென்ட். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா W2 - W3 G - G. ஓகே, அவ்வளோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 20வது கொஸ்டின் பாருங்கள், ஓவன் ட்ரை மெத்தட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓவன் ட்ரை மெத்தட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட்னு சொல்லுவோம். எஸ்டிமேஷன் காஸ்டிங்கில் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் கார்பட் கோட்யார்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்யூரேட் இல்லாமல்
கான்ஸ்டன்ட் கேட் அந்த மாதிரி நிறையா கேட்பாங்கல்ல எஸ்டிமேஷன் காஸ்டிங்ஸில் வேல்யூவேஷன் டாப்பிக்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த இதில் தான் நம்ம கேட்குறாங்க. த மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஓவன்ட்ரிங் மெத்தட் தான். இதோட டிகிரி சாயிலோட சாம்பிள் பார்த்தீங்கன்னா 105 to 110 தான். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் சாயிலோட கண்டெய்னிங் சிக்னிஃபிகண்ட் கேன் அமௌண்ட் ஆஃப் தி சிப்சம் ஆட் பண்ணையில் அதோட டெம்பரேச்சர் சுட் நாட் பி மோர் தென் 80 டிகிரியில் இருக்கும். ஓகே, சுட் நாட் பி மோர் தென் 80 டிகிரி. ஓகே, சிப்சம் ஆட் பண்ணல அப்படின்னா ஒரு 60 டிகிரியில் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, சிப்சம் ஆட் பண்ணலாம் ஒரு 60 டிகிரியில் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். அந்த ஓவன்ட்ரிங் மெத்தட் நீங்கள் காலேஜ் படிக்கையில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் லேபில் இது நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஓகே, காலேஜ் படிக்கும்போது ஒரு தேர்ட் செமஸ்டரில் நினைக்கிறேன், தேர்ட் செமஸ்டரில் நீங்கள் தேர்ட் செமஸ்டர் கிடையாது, தேர்ட் இயரில் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஓகே, அந்த ஓவன்ட்ரிங் மெத்தட் வித்தின் 24 ஹவர்ஸில் இது வந்து கொடுத்துரும். ஓகே, 24 ஹவர்ஸில் இது வந்து கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு 4வது பாயிண்ட் பாருங்கள், த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் தி ஹைலி ஆர்கானிக் சாயில். வாட்டர் கண்டென்ட் ஹைலி ஆர்கானிக் சாயில் இது டிட்டர்மினேட் ஆஃப் தி ஓவன் அட் தி டெம்பரேச்சர் 60 டிகிரி. அதுவே கொடுத்துட்டாங்க பாருங்களேன், 60 டிகிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஹைலி ஆர்கானிக் சாயில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர்கானிக் சாயில் 60 டிகிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இதுக்கு வந்து கரெக்டு தான். ஓவன்ட்ரிங் மெத்தடை பொறுத்து எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் டெல்லி, ஆல் தி அபோவ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க 21வது. இஃப் தி கிராஸ் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்ற கொடுத்துட்டாங்க. 1.5 மீட்டர் ஒய்டு லொக்கேட்டட் அட் டெப்த் ஆஃப் தி 1 மீட்டர் அப்படின்ற கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் இயர் 2024 கொஸ்டின். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ப்ரீவியஸ் இயரோட 2024 கொஸ்டின், 2024 கொஸ்டின் 1 மீட்டர் ஒய்டு அப்படின்ற கொடுத்துட்டாங்க. அதோட கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டி QG வந்து நம்ம கொடுத்துட்டாங்க 400 கிலோமீட்டர், டெப்த் வந்து 1. ஓகே, அப்போ டேட்டா எடுத்து எழுதிருங்க. QG ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, 400 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டெப்த்து பார்த்தீங்கன்னா காமா DF 1 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, காமா DF 1 டெப்த்து கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து காமா DF 20 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து D. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரல. இது கிராஸ் பேரிங் கெப்பாசிட்டியோட ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்கில் 1.5 மீட்டர், ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்னா 1.5 மீட்டர் ஒய்டும், டெப்த்து வந்து 1 மீட்டரும், அதோட கிளே வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டரில் கொடுத்துட்டாங்க. ஓகே, QG அப்படின்ற கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நெட் பேரிங் கெப்பாசிட்டி தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அது வந்து காமா DF வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க 20 கிலோமீட்டரில். ஸோ இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் கொஸ்டின் தான். அதுலேருந்து 20 மைனஸ் பண்ணினா 350 தான் நமக்கு ஆன்சரு. ஸோ அதோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியணும்ல. QGயோட டேட்டா கொடுத்துட்டாங்க, டெப்த்து கொடுத்தாச்சு, காமா DFோட இதுவும் கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ நமக்கு வந்து QG ஏதோ ஒரு வேல்யூ வச்சு நமக்கு வந்து இந்த 20லேருந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ Q0 நமக்கு ஃபார்முலா தெரியும். Q0ஓட ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். Q1ஓட QG மைனஸ் காமா DF. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெப்த் இன்ட்டு காமா DF. அப்போ 1 × 20 போட்டிங்கன்னா 20 நமக்கு கிடச்சிரும். ஓகே, அப்போ QU அதாவது கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டியோட இந்த இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 400லேருந்து. ஸோ இந்த எதனால இந்த 20 அப்படியே வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல டெப்த்து 1 மீட்டர் கொடுத்துட்டு, ரெண்டாவது கொஸ்டின் அதே தான் 2 மீட்டர் கொடுத்துனா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதுவுமே நமக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். ஸோ 20 தான் கொடுத்துட்டாங்க. அப்போ Q நெட் சீக்கோட்டு QU மைனஸ் காமா DF. அப்போ 400 மைனஸ் 20 சீக்கோட்டு 380 கிலோமீட்டர் பர் எம்எம் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டெல்லி தான் அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, திரும்ப வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. நெட் பேரிங் கெப்பாசிட்டி தான் கேட்குறாங்க. டெப்த்து வச்சு தான் உள்ள செக்மேட்டே அந்த டெப்த்து தான். ஓகே, அடுத்த கொஸ்டினில் பாருங்களேன் 22. கிராஸ் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபூட்டிங் 400 கிலோமீட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. 300 மீட்டர் ஒய்டு, டெப்த்து வந்து 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க பாருங்களேன். அப்போ டெப்த்து 2 மீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த 2 மீட்டரை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், மேலே உள்ள ஃபார்முலா படி இந்த சம்ம நீங்கள் அப்படியே சால்வ் பண்ண தான், வேறு எந்த மெத்தடும் கிடையாது. இதுலேயுமே Q நெட்டு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, Q நெட்டு சீக்கோட்டு டெப்த்து 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ டெப்த்து பொறுத்த வரைக்கும் 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. காமா D வந்து 20 கொடுத்துட்டாங்க. அப்போ 20 × 2 போட்டிங்கன்னா 40. 400ல் 40 போச்சுன்னா 360. ஓகே, மேலே உள்ள சம்படி தான் நீங்கள் அப்படியே சால்வ் பண்ண போகிறீங்க. ஆப்ஷன் பாம்பே. ஓகே, மேலே எப்படி சம் அதே சம் தான், இந்த இடத்துல டெப்த்து மட்டும் தான் மாறி வேறு எதுவும் மாறல. ஓகே, ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்தடுத்த கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்தடுத்த கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க ஃபவுண்டேஷனில் இருந்து. ஓகே, Q நெட்டு தான் 2 இடத்துலையுமே கேட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் அதோட டெப்த்து தான் செக்மேட்டு, அதை எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். வித்தின் 1 மினிட் கூட ஆகாது. இது 2 கொஸ்டின் 3 மார்க் சொலையாக வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, 23வது கொஸ்டின் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது கேட்டிருப்பாங்க, டெல்கச்சோட இது கேட்டிருப்பாங்க. இதில் டேட்டாலாம் நம்ம பார்த்தோம்னா ஓகே, டேட்டா நம்ம சேச்சுரேட்டட் சாயில் 6 மீட்டர் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, H வந்து 6 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அபோது இம்பீரியஸ் ஸ்டேட்டம் பிலோ தி ப்ரீவியஸ் ஸ்டேட்டம் கம்ப்ரஷன் இண்டெக்ஸ் CC பார்த்தீங்கன்னா 0.28 கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தி வாய்ட் ரேஷியோ
சேஞ்ச் இது வாட்டர் ரேஷியோனா டெல் இ நினைக்கிறேன். ஓகே, டெல் இ பார்த்தீங்கன்னா 0.0409 கொடுத்துட்டாங்க. வாய்ட் ரேஷியோ அட் ஸ்ட்ரெஸ் வந்து 150 kN அட் 1.95 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இ நாட் பார்த்தீங்கன்னா 1.95ம் அது வந்து 150 kN கொடுத்துட்டாங்க. அதுனா செட்டில்மெண்ட் ஆஃப் தி சாயில், செட்டில்மெண்ட் ஆஃப் தி சாயில் டெல் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஓகே, டெல் சிக்மா பார்த்தீங்கன்னா 210 kN. இது எல்லாமே டேட்டாங்க. டேட்டா எழுதுனா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சோன்னா டக்குன்னு உள்ளதுக்கு போட்டு சால்வ் பண்ண முடியும். அப்போ சிக்மா பார்த்தீங்கன்னா 150 kN/m கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, செட்டில்மெண்ட் தான் கேட்குறாங்க, டெல் ஹச் தான் கேட்குறாங்க. த சாயில் ஸ்டேட்டம் டியூ டு 210 த இன்க்ரீஸ் தி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. டெல் ஹச் தான் நமக்கு என்னன்றதை கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும்ல. டெல் ஹச்சோட ஃபார்முலா டெல் இ டிவைடட் பை டெல் ஹச்சோட ஃபார்முலா del E divided by 1 plus E naught into H. ஓகே, அப்போ எல்லா டேட்டாவும் நமக்கு இருக்குது. அப்படியே நீங்கள் உள்ளதுக்கு போட்டு சால்வ் பண்ணலாம். del E பார்த்தீங்கன்னா 0.0409 1 plus E நாட்டோட வேல்யூ 1.95 into ஹைட் வந்து 6. ஓகேவா, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம குழப்புற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2.95 divided by 0.0409 into 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதை நீங்கள் டெரைவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, இந்த இதை நீங்கள் டெரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சால்வ் பண்ணியாச்சு. 0.08316. ஓகே, 0.08316 into 6 அப்படின்ற நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, into 6 1386 அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0.0832 அப்படின்ற கிடைக்கும். ஓகே, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 8.32. நமக்கு எல்லாமே மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஸ்டின்லேயே பார்த்தாலே தெரியும். இதில் செக்மெண்ட்டே அதுதான் ஆன்சரே. பார்த்தீங்கன்னா எல்லாம் கிலோமீட்டர் மீட்ரு, 6 மீட்ரு, மற்ற எல்லாமே மீட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சென்டிமீட்டர்லேயே ஆன்சர் வச்சுருப்பாங்க நமக்கு. ஓகே, சென்டிமீட்டர்லேயே ஆன்சர் வச்சுருப்பாங்க. நீங்கள் தப்பாக அடிச்சிடக்கூடாது. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் 8.32 மீட்டர். இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். டெல்கஸ்சி கோட்டு நமக்கு டெல்லி டிவைட் பை 1 plus E naught into H எல்லா டேட்டாவும் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ரெண்டு டேட்டா எது கொடுத்துருவாங்க, உங்களை குழப்பறதுக்காண்டி தான் கொடுத்துருவாங்க. ஓகே, நமக்கு தேவை அந்த ஃபார்முலா தான். அதை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஆன்சர் வந்து டெல்லி. அவங்க வந்து டெல்கஸ் தான் கேட்டிருக்காங்க. 24வது பாருங்கள். இது ரெண்டுமே 24, 25 அடுத்தடுத்த சம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கட் பெர்மியபிலிட்டிலேருந்து தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டன்ட் கட்டு பெர்மியபிலிட்டிலேருந்து கொடுத்துருவாங்க. டேட்டா எடுத்து நம்ம எழுதிடலாம். என்னென்ன கொடுத்துருவாங்க, இது கிராஸ் செக்ஷனல்னா நமக்கு வந்து ஏரியா கொடுத்துட்டாங்க 8 cm². when flow was taking place under hydraulic gradient I கொடுத்துட்டாங்க. I வந்து 0.5. the amount of the water collected வந்து 60 seconds in 300 cm to center distance அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துட்டாங்க. 300 cm to center distance அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பார்த்தோம்னா 300 cm to center distance Q கலெக்ட் ஆஃப் தி வாட்டர் 300 cm to center distance. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டார்சிலா அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, டார்சிலா அப்படின்றத சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். டார்சிலா பொறுத்த வரைக்கும் Q = K × I × A. ஓகே, K × I × A. அப்போ நமக்கு வந்து Q வேல்யூ நமக்கு தெரியுங்களா. அப்போ Q = Q/T. ஓகே, நமக்கு என்ன தெரியணும், Q = Q/T. அப்போ ரெண்டு டேட்டாவும் இருக்குது, Q/T. Qவோட வேல்யூ என்ன கொடுத்துருவாங்க 300 cm². ஓகே, cm² டிவைடட் பை டைம் வந்து செகண்டில் கொடுத்துருமா செகண்ட். ஓகே, cm² செகண்ட். அப்போ ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 5 Qவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 cm²/s. ஓகே, 5 cm²/s அப்படின்ற நமக்கு வந்து கிடச்சிரும். cm3. ஓகே, சாரி cm3 போட்டுருங்க. m3/s. அதாவது 300 cm to center டிஸ்டன்ஸில் m3 இந்த இடத்துல m3 வரும். அப்போ Qவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ அந்த டார்சிலால் அப்படியே தூக்கி சப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஐயோட வேல்யூ நமக்கு எல்லாமே இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 8 டிகிரி அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து K = Q = K × I × A. ஓகே, இதில் எல்லா டேட்டாவும் இருக்குது. நமக்கு K தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா மேட்ச் பண்ணணும். K தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. பெர்மியபிலிட்டி ஆஃப் தி சாயில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. cm/s தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ K இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. K = Q divided by IAவோ இல்லை A அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, Qனா என்ன 5 cm3/s டிவைடட் பை ஐயோட வேல்யூ என்ன 0.5, ஏவோட வேல்யூ என்ன 28 cm². 28 cm². அப்போ cm²க்கு cm³ கேன்சல் ஆயிரும். அப்போ cm/s தான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அப்போ இதை பாருங்கள், இதோட இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க.
I 8 40 மிச்சம் 0, I 2 10 2 14. ஓகே, அப்போ 14 நமக்கு வந்து கிடச்சிருது. ஒரு ஸ்தானம் நமக்கு தள்ளி புள்ளி வைக்கிறோம் 14 5. அப்போ நீங்கள் இதை ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா 0.5 × 28. ஓகேவா, 28 தானே? ஓகே, 28 I 8 40 மிச்சம் 4. ஓகே, I 2 10 14. அப்போ 1.4 அந்த சம்திங்கில் வருதா? 4 தான் நமக்கு வந்து கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணணும்டா. இப்போ 5/4 cm² நீங்கள் கேன்சல் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 1.25 வரும். 1.25 cm/s அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 0.5 I 8 40 28 கிடையாது. ஓகேவா, பார்ப்போம். அதான் நான் குழப்புதே, 28 வராதே, சாரி, இந்த இடத்துல 28 வராது, ஆன்சர் வரல. 5 ஸோ டேட்டாவை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். அதான் I 8 40னா 4 ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சோம்னா 4 வரும். இப்போ 5/4 வந்து 1.25 தான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து 1.25 cm/s. டேட்டா வந்து நான் அந்த ஈக்குவட்டை 2ன்னு நினச்சிட்டேன். ஓகேவா, அப்போ 5/4 தான் நமக்கு வரும். ஓகே, இதுதான் இந்த கான்செப்ட் தான். இது வந்து டார்சிலால நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பார்த்தீங்கன்னா அதே டேட்டாவை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. எதனாலனா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லாஸ்ட் 5 கொஸ்டினுமே 21லேருந்து 25 வரை இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லாஸ்ட் 5மே கான்சன்ட்ரேட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட்டு, அதோட டேட்டாலாம் எடுத்து எழுதிருங்க. எள்ளு கொடுத்துட்டாங்க 60 cm², கிராஸ் செக்ஷனல் ஏரியா 60 cm² கிராஸ் செக்ஷனல் ஏரியா. டேட்டா மட்டும் தப்பாக எழுதிடக்கூடாது. ஓகே, டேட்டா தப்பாக இல்லைன்னா டோட்டல் சம்மே தப்பாயிரும். என்ன கொடுத்துருவாங்கன்னா எள்ளு வந்து 16 cm. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 60 cm². அண்டர் கான்ஸ்டன்ட் கெட்டு 30 cm. த டிஸ்சார்ஜ் வாஸ் ஃபவுண்ட் டு பி 45 cm3. ஓகேவா, கான்ஸ்டன்ட் கெட்டு. ஓகே, அப்போ ஹச் கொடுத்துட்டாங்க. ஹச் கொடுத்துட்டாங்கன்னா 30 cm. கியூ கொடுத்துட்டாங்க 45 cm3 அண்ட் 80 செகண்ட். டீயும் கொடுத்துட்டாங்க 18. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி கேட்குறாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே, ஐயை வந்து பார்த்தீங்கன்னா H/L அப்படின்னு நமக்கு வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கலாம் H/L அப்படின்றத எழுதிக்கலாம். ஓகே, இந்த டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம் m3/s அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். அந்த இதிலேருந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ இதில் நமக்கு எல்லா டேட்டாவும் கிடச்சிருச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா டார்சிலால தான் எழுத போகிறோம். கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். Q = K × I × A. இந்த ஐக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், K × H/L × A அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ K இங்கிட்டு தூக்கிட்டு வந்துருங்க. K = நமக்கு H/L தான் நமக்கு தேவை. அப்போ QL divided by I × A. QL divided by I × A × T. நீங்கள் டைமே நம்ம எடுத்துக்கணும்ல. ஸோ டைமே நம்ம போட்டுக்கணும். எதனால டைம் போடுறோம் அப்படின்னா இந்த H/L இருக்குல்ல, லென்த்து கொடுத்துறாங்க, அதோட இது கொடுத்துறாங்க. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 5/4 × d² அந்த கான்செப்டில் நம்ம கொடுத்துருப்போம்ல. அதனால டைமே நம்ம சேர்த்துக்கணும். அப்போ எல்லா டேட்டாவுமே இதில் இருக்குங்க. கியூவோட வேல்யூ எல்லா டேட்டாவுமே இருக்குது. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், வேறு கிடையாது. எதனால அந்த H/L வந்து சொல்லிட்டேன். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து H/L நம்ம எழுதிக்கிறோம். எல்லாம் அந்த டேட்டா நம்ம கொடுத்துட்டாங்க. காரணம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி அப்படின்றத கொடுத்ததுனால. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. H/L கியூவோட வேல்யூ என்ன, 45 cm². ஓகே, 45 இன்ட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா 16. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா H/L தானே. ஐ வந்து பார்த்தீங்கன்னா H/L. ஹச் நம்ம கொடுத்தோம். H/AT. ஹச் பார்த்தீங்கன்னா 30, ஏ பார்த்தீங்கன்னா 60, டி வந்து 18. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 720 32400. ஓகே, இப்போ 00 கொஞ்சம் கேன்சல் ஆகுது. நீங்களாம் எல்லாம் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும்னா 0.22 சம்திங்கில் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, 0.022 என்ன கேட்டிருக்காங்க, cm/s தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர். அப்போ 0. நீங்கள் அடி கொடுத்தாலே தெரியும். ஸோ நீங்கள் ஈஸியாக அடி கொடுத்துடலாம். 72 பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் மேக்ஸிமம் என்ன வச்சுருக்கணும், 3240. அப்போ 720 72 1 2. ஓகே, அப்போ 0.0 அந்த கான்செப்ட்லாம் நீங்கள் ஆன்சர் வரும். நீங்கள் அடி கொடுத்தீங்கன்னா 222 அப்படின்னு 22 அப்படின்ற உங்களுக்கு கிடைக்கும். 0.022 அப்படின்ற உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 2.2 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஆன்சர் வரும். cm/s உங்களுக்கு ஆன்சர் வரும். எதனால் இன்ட்டு 100 போடுறோம்னா நமக்கு ஆன்சர் அப்படி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஏன்னா 0.02 இருக்குல்ல, அதான் 10⁻⁻²ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் சொல்கிறேன். அப்போ ஆப்ஷன் வந்து இதுக்கு ஏ.
ஒன்றும் இல்லை ஓகே. லாஸ்ட் செம்மில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 செம் பார்த்தீங்கன்னா நெட் பேரிங் கெப்பாசிட்டி, அதுக்கடுத்து செம் தான் டெல் வச்சு கேட்டாங்க, அதுக்கடுத்து 2 வேணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, அதுக்கடுத்து பெர்மியபிலிட்டி கேட்டிருந்தாங்க ஓகே. அப்போ டேட்டாவை எடுக்கணும், என்ன மாதிரி கான்செப்ட்டில் மாடிஃபை பண்ணணும், அந்த டேட்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு டேட்டா எடுக்கிறதா முக்கியம். டேட்டா எடுத்துகிட்டு அது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி கேட்குறாங்களா இல்லை பெர்மியபிலிட்டி கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம் ஓகே. ரெண்டுமே கான்ஸ்டன்ட் கட் பெர்மியபிலிட்டி தான். ஃபாலிங் கட் பெர்மியபிலிட்டி கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது, அதையுமே நீங்கள் வந்து பார்த்துங்க. வாய்ப்பு இருக்க ஒரு பாசிபிலிட்டிஸ் அவ்வளோதான் ஓகே. இப்போ லாஸ்ட் 5 செம்மே ரொம்ப முக்கியமானது ஓகே. அப்போ இந்த வீடியோ பதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், ஸோ சாயில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா. ரிவிஷன் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க வீடியோ பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 25 சம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா கண்டென்ட் கொடுத்துருக்கேன், தேவையான அளவு நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு இன்னும் நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை எந்த டயத்துலையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எப்போயுமே உங்கள் பையில் வந்து க்ரீனுக்கு வச்சுக்கிறணும். நீங்கள் கடையில் கூட போய் வாங்கிட்டு உங்கள் க்ரீனுக்கு வந்து பையிலே வச்சுக்கோங்க, நான் இப்போயே ஏஐ ஆகிட்டேன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. ரொம்ப முக்கியம், அதுதான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐ ஆகிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் ஓகே. அதனால் சொல்கிறேன், ஏஇ ஆர் ஜேடிஓ எனி ஒன் யுவர் சாய்ஸ் ஓகே. அதனால் டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். நல்லா படிங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.